இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் February 16 2026 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 4ஆம் திருநாள் திருவோண நட்சத்திரம், மகர ராசி, சதுர்தசி திதி. இந்த நாள் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் மட்டும் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை நல்லா கொடுக்கும். நோ கன்ஃபியூஷன், ஓன்லி கிளாரிட்டி. அற்புதமா இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. சந்திரனும் செவ்வாயும், செவ்வாய் உச்ச பலத்துல மகரத்துல இருக்கிறார். சந்திரன் தன் சுய சாரம் வாங்கி சந்திரனுடைய நட்சத்திரமாகிய திருவோண நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். சாட்சாத் பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய நாள். வேலையில பெரிய வேலை கிடைக்கும், பொறுப்புகள் சேர்ந்து வரக்கூடிய நாள். நிறைய பேருக்கு வேலையில நீங்க ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை திருப்பி கொடுத்துருவீங்க. நிறைய பேருக்கு வேலையில டிரான்ஸ்ஃபர் ஏற்படும், ராஜ பதவிகள் கிடைக்கக்கூடிய பொன்னான நாள். தாய்மார்கள், இல்லத்தரசிகள், வீட்டில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி ஒரே குஷியா இருப்பீங்க, சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டு. பாக்யஸ்தானத்துல சந்திரமங்கலம் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பா வெளியூர் போகக்கூடிய பிராப்தம், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம். வீட்டுல பெரியவங்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்க, எதை செஞ்சாலும் எதை கேட்டாலும் செய்வாங்க. இது ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், கொஞ்சம் 10,000 ரூபா வேணும் கொடுக்குறியான்னு அப்பா கிட்ட கேட்டா நார்மலா அப்பா என்ன பண்ணுவாரு, பலார்னு ஒரு அப்பா போவார். இன்னைக்கு அப்படியே கட்டி பிடிச்சி உங்களுக்கு உடனே பணம் கொடுத்துருவார். அவரோட மூடே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெரியவங்களுடைய அனுகிரகம் நல்லா இருக்கும். எல்லாருக்கிடையும் ஒத்தாசையா நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு நல்ல வரன் வெளியூர் அல்லது வெளிநாடுகள்ல இருந்து அமையும். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஸ்தானம் அஷ்டமஸ்தானம். இந்த அஷ்டமஸ்தானத்துல இப்ப ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா பொதுவாகவே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். சில விஷயங்கள் வந்து எதிர்பாராம நடக்கும். இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு போறோம், ஆனா அந்த வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு இடையூறு காட்டும். நம்ம போற டைமுக்கு அவர் ஓனர் வந்து நான் இல்லை வீட்டுல இல்லை அப்புறம் பார்க்கலாம் அப்படிம்பார். சில பேர் வந்து வீடு ரெண்ட்டுக்கு போய் பார்ப்பாங்க. ரெண்ட்டுக்கு போய் பார்க்கும்போதே சகுனம் கொஞ்சம் சரி இருக்காம இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும். அதாவது என்ன விஷயங்கள் இருக்கோ அசலீர் வாக்கு மாதிரி சில விஷயங்கள் கண்ணுக்கு படும். அதை கண்டிப்பா நம்பணும். இன்ட்யூஷன் அப்படிங்கிறது பெரிய சயின்ஸ், நிமித்த சாஸ்திரம் அப்படிங்கிறது பெரிய சயின்ஸ். அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் என்னன்னே பாதி பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நாட்கள் நமக்கு ஒன்று இருக்குன்னு புரியும். முக்கியமானது வண்டி வாகனங்களில் சற்று கவனமாக செல்லக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வராகமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய யோகம், பெத்த யோகம்னு சொல்லுவாங்க. இந்த சந்திரமங்கள யோகம் வந்து யாருக்கு நல்லதோ இல்லையோ 7ஆம் இடத்துக்கு உங்களுக்கு அந்த சந்திரமங்கலம் யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. டைரக்டா உங்க மேலதான் பார்வை. வீட்டில் பெரியவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்க. கடன் வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்கலாம், கடன் கேட்டால் உடனடியாக கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரம் சும்மா பிச்சுக்கும். அருமையான வியாபாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். கவர்மெண்ட் மூலியமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க, சப்சிடிஸ்லாம் வர வேண்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நினைத்த காரியங்கள் கைகூடும். பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ் இல்லைன்னா எண்ணெய் வியாபாரிகளுக்கு ஒரு கொண்டாட்டமான செய்தி இன்றைய நாள் வரும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் உண்டு. அதுக்கும் மேல போட்டி உணர்வுகள் மிக அதிகமாக இருக்கும். வேலைக்கு போனாலும் போட்டி, இருக்கிற இடம் எல்லாம் போட்டி. ஆனா போட்டிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா ஜெயிக்கிறது நீங்களா தான் இருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கணும், செவ்வாய் நேரடியா உங்க ராசி லக்னத்தை பார்க்கறது, சந்திரனும் வேற சேர்ந்து இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல கேஸு, சவ்வு, சிலிண்டரு இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கணும். மெயின்டெனன்ஸ் இஸ் அவசியம், மேண்டட்டரி. கேத்து வந்து உங்க ராசி லக்னத்தில் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் ஒரு சில பேருடைய வீட்டுல சின்ன சின்னதா ஒரு வெட்டுக்காயங்கள், தீ விபத்துக்கள் இதெல்லாம் வந்து படும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். வெளியூர் போறவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஆஞ்சநேயருடைய கவச்சம் இருக்கும், அதை சொல்லிட்டு போறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடும். நிறைய பேருக்கு ஹோட்டல் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் என்ற நாள் இருக்கு. பொதுவா பெண்களுக்கு வஜ்ர கம்பீரமா இருப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், வளத்தை கொடுக்கும், பதவியை கொடுக்கும். குழந்தை பிராப்தம் இல்லைன்னு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் ரெட்டை குழந்தை கூட பிறக்கும். ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. சாட்சாத் உங்க மூதாதியர்களே மறுபடியும் வந்து பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நிறைய பேருக்கு வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிறைய பேருக்கு சொத்துக்கள் சேருவது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுப்பீங்க. ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. அது ரொம்ப சாதகமான முடிவாக இருக்கும். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் ஆண்களுக்கு நிறைய பண வரவுகளும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். துலா ராசியில துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு இருக்குன்னா வீடு மாறும், இடம் மாறும், நிலம் மாறும். வீடு விற்பனை செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஹார்ட்வேர் கடை வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுகளுக்கு இந்த நாள் கொண்டாட்டம். எல்லாம் வர்றதெல்லாம் முடிஞ்சு இன்றைய நாள் அட்வான்ஸ் வாங்கிடுவீங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து பராமரித்து செலவுகள்லாம் பண்ணுவீங்க. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் தாயாருடைய பிபி மட்டும் லைட்டாக குப்பு குப்புன்னு எகுரும். கோவப்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் பொறுமையாகவே பேசுறது நல்லது. இன்றைய நாள் நீங்கள் நினைத்த சூக்ஷமங்கள் எல்லாமே ரொம்ப லாஜிக்கலாக, ப்ராக்டிக்கலாக, யதார்த்தம் என்ன இருக்கோ அதை அப்படியே பேசக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் உண்டு. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, மீடியா துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் நிறைய பேர் அண்ணன் தம்பி கூட வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இருந்தால் சரியாக போயிடும். நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். ஒரு சில பேருக்கு இந்த வர்டிகோ ப்ராப்ளமு, கழுத்து ப்ராப்ளமு, தோள் பட்டைகளில் வச்ச பிரச்சனை, வலி, இதெல்லாம் இந்த நாள் நிவர்த்தி ஆகும். நிறைய அந்யோன்யமான விஷயங்களும் திடீர் வாய்ப்புகளும், எதிர்பாராத வாய்ப்புகள் வரும்போது பட்டுன்னு பிடிச்சிக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூக்ஷமம் அதுதான். எல்லாருடைய மனசுலையும் என்ன இருக்குன்னு ஒரு செகண்ட் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும். இந்த நாள் எல்லாமே கொஞ்சம் பிரவாகம் மாதிரி வரும். கடகட கடகடன்னு பேசணும்னு தோணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எண்ணங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. அமோகமான நாள் இன்றைய நாள். பார்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் செந்தூர நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையே இல்லாத பிரச்சனை, தேவையே இல்லாத டிஸ்டர்பன்ஸ் நிறைய உருவாகும். அதாவது முக்கியமான விஷயம் பேசும்போது ராங் கமிட்மெண்ட் கொடுத்துருவோம். சந்தோஷத்தில் எப்பவுமே கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக கொடுக்கப்படாது. அதே மாதிரி துக்கத்தில் யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. 2 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திரனும் செவ்வாயும் சேரும்போது அது பெரிய யோகமாக மாறுகிறது. உச்சம் பெறக்கூடிய செவ்வாய், பலமாக இருக்கக்கூடிய சந்திரன். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நிறைய தன பிராப்தம் கைகூடும். சுப விரயங்கள் செய்வீர்கள். முக்கியமான செலவு அப்படின்னு சொன்னால் அது இன்றைய நாள் செய்யக்கூடிய வாய்ப்புகள். அதனால் இன்றைய நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், தாய்மார்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய, கையில் கொஞ்சம் பணம் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொண்டாட்டமான நாள். இன்றைய நாள் யோகமே உங்களுக்கு தான். அசாத்தியமான வலிமை, ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண அனுகிரக கட்டாட்சம் இருக்கக்கூடிய நாள். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகென்மத ராமதூத கிருபா சிந்து மத் காரியம் சாதய பிரபோ. எந்த காரியமா இருந்தாலும் ஆஞ்சநேயரை ஒரு 10 நிமிஷம் மனசுல நினைச்சிட்டு கொஞ்சோண்டு ஜலத்தை எடுத்து சுவாமியோடைய அந்த விக்கிரகத்தின் மேல ஊத்தி லைட்டா சாப்பிட்டு போங்க. நினைச்சது கை கூடக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க மலையையே அசைக்கலாம். வஜ்ர கம்பீரமான நாள். மனசுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அசாத்தியமா இருக்கும். எந்த விஷயத்தையுமே வேகமாக செய்யக்கூடிய நாள். மகரத்துல பிறந்த பாதி பேர் இன்றைய நாள் உசைன் போல்ட் மாதிரி ஓடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், இட மாற்றம், வேலை மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா லோ சுகர் ஆகிடும். ஒரு சில பேருக்கு திடீர்னு பிபி டவுன் ஆகிடும். உப்புச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நிறைய பேருக்கு இந்த நாள் இரவு நேரத்தில் அலைச்சல். திடீர் 2 மணிக்கெல்லாம் பசிக்கும் நைட்டு.
அப்போ என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது. ஜம்முன்னு போய் ஒரு தயிர் சாதம் சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி நாட்களில் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நினைத்த காரியங்கள் எல்லாமே சும்மா ஜாமுன்னு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரத்துல 10 மடங்கு உயர்வை கொடுக்கக்கூடிய நாள். இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட் பலன் இன்றைய நாள் யாருக்குன்னா மீனத்துக்கு தான். நண்பர்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. மூத்தவங்க மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ரொம்ப நாளா பார்க்காத ஒரு நண்பரை இன்றைய நாள் நீங்க சந்திப்பீங்க. எதிர்பாராத சந்திப்புகள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், பெரிய ஒரு திருப்தியை இன்றைய நாள் நீங்க அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. பெண்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா மீனராசி நண்பர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் காத்துன்னு இருக்கு. கடகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகராசி நண்பர்களுக்கும் சரி, மேஷ ராசி நண்பர்களுக்கும் சரி வேற லெவல் இருக்கு. இருக்கிறதுலேயே ஹைலைட்டு மகரத்துக்கு. மற்ற எல்லாருக்குமே இன்றைய நாள் ஓரளவுக்கு நன்னா தான் இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.